விசாலமானதாக இருக்கும். யோசிக்க முடிகிறதா? பாவம் செய்ய வேண்டும், பாவத்தினுடைய விஷயங்கள் சாதாரணமாக, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறிய விஷயத்தை எல்லாம் பேசினார்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், இஸ்ரவேலர்களிலே ஒரு பெண் இருந்தால், ஒரு பூனையை கெட்டி போட்டிருந்தால், மிக சிறந்த சாலிஹான பெண்ணாக இருந்தால், மிக சிறந்த பெண்ணாக இருந்தால், நல்ல இபாதத்திற்குரியவளாக இருந்தால், அந்த பூனைக்கு அவள் உணவு கொடுக்காததினால் நான் அவளை நரகத்தில் பார்த்தேன் மிஅராஜின் பொழுது என்று சொன்னால், ஒரு பூனையினுடைய பசியை போக்காததற்கே இந்த உலகத்தில் அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால், எமது நிலைமைகள் எல்லாம் ஒரு பூனையினுடைய உரிமையில் கை வைத்ததற்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட நரகத்தை, சிறந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால், நாம் எத்தனை மனிதர்களினுடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை மனிதர்களினுடைய உடல்களை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை மனிதர்களினுடைய உரிமைகளில் நாங்கள் கை வைத்திருப்போம். அல்லாஹ்வின் தூதர் இமாம் முஸ்லிம் பதிவு செய்தார், ஒரு மனிதனுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஜான் மட்டும்தான் இருக்கும். அவன் அந்த ஒரு ஜானை தாண்டி விட்டால் அவன் சொர்க்கவாசியாக மாறப்போகிறான். என்றாலும் அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை தெரியாமல் ஒரு வார்த்தையை அவன் யதார்த்தமாக பேசிவிடுவான், நரகத்திற்குள் அவன் குப்புற தள்ளப்படுவான், சொர்க்கத்திற்கு மிக சமீபமாக கொண்டு வரப்படுவான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை, மரணிப்பதற்கு ஒரு ஜான் இருப்பதற்கு முன்னால் அவன் பேசிவிடுவான், அவன் நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சூரத்து ஷுஆரா, ரப்பி, எனது ரப்பே, வலா துஹ்ஸினி யௌம லா யுபஅஸூன், நாளைக்கு உனது அடியார்களை எழுப்பி நீ ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளில் என்னை நீ நரகவாசியாக கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், எனது பாவங்களினால் என்னை நீ பிடித்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த முறையை பற்றி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். யார் நம்மெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ பாவம் செய்கிறோம், நான் உட்பட. நாளைக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை, இந்த நரகத்தை உணர்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, தனது வானவர்களோடு அணிவகுக்கக்கூடிய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த விசாரணையினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் இறங்குவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஜாஅ ரப்புக், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வருவான், வல் மலாயிகத்து ஸஃபன் ஸஃபா, வானவர்களினுடைய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த அர்ஷினுடைய இறைவன் அந்த விசாரணை நீதிமன்றத்திற்குள் இறங்க ஆரம்பிப்பான். அவன் இறங்க ஆரம்பித்தவுடன் இத ஸமாஉன் ஷக்கத், வானங்கள் இடிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முதல் வானம் இடிக்கப்படும், அந்த வானத்திலிருந்து வானவர்கள் மஹ்ஷரில் இறங்குவார்கள்.